திரு நாராயணன் விஞ்ஞானி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவருடன் பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. தொடர்ந்து அவருடன் பேசலாம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? சார் சார் இஸ்ரோனுடைய தலைவரா பொறுப்பேற்க போறீங்க. மிகப்பெரிய ஒரு பொறுப்புக்கு வந்திருக்கிறீங்க சார். வாழ்த்துக்கள் சார். எப்படி இருக்கு சார் இந்த தருணம்? இப்போ ரொம்ப நன்றி நீங்க கூப்பிட்டதுக்கு. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு. வந்து ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் கொடுத்துருக்குறாங்க. இஸ்ரோவில் வந்து இப்போ நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது புதுசாட்டு. ஆட்களை கொண்டு போகக்கூடிய ககன்யான் ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் சந்திரயான் 4, நம்ம வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் பில்டிங், அதுபோல் நிறைய சேட்டலைட் செயற்கைக்குழு அனுப்ப வேண்டியது இருக்கு. இது எல்லா ப்ரோக்ராமும் வித் த சப்போர்ட் ஆஃப் ஆல் த எம்ப்ளாயிஸ் ஆஃப் இஸ்ரோ, எல்லாருடைய சப்போர்ட்டோட ஒரு நல்ல நல்ல முறைக்கு கொண்டு வந்து நம்ம நாட்டுக்கு ஒரு சேவை செய்யறதுக்காக உள்ள ஒரு வாய்ப்பு இப்போ கடவுளுடைய ஒரு அருள்னால கிடைச்சிருக்கு. அதனால எல்லாருடைய ஒரு சப்போர்ட்டோட ஐஎஸ்ஆர்ஓய வழிநடத்தி நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வந்து நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பயன்படக்கூடிய ஒரு முறையில கொண்டு போறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதாட்டு நான் கருதுகின்றேன். சார், இப்போ சந்திரயான் 3ல அந்த ப்ரொபல்ஷனல் மாடல் தான் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டா நிலவுல கால் பதிக்க ஒரு தருணமா இருந்துச்சு. அந்த நிகழ்வு எப்படி இருந்தது? இப்போ மிகப்பெரிய ஒரு திட்டங்கள்லாம் ககன்யான், அதே போல நீங்க குறிப்பிட்ட பல திட்டங்கள் வந்து இந்த ப்ரொபல்ஷனல் மாடலினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அதோட சேர்ந்து இப்போ இஸ்ரோவுக்கே நீங்க தான் இப்போ தலைவராக பல நிகழ்வுகளை முன்னெடுக்க போறீங்க. எப்படி இருக்குங்க சார்? அது நீங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா, சந்திரயான் 2 நாங்க கிட்டத்தட்ட வந்து கடைசியோட 2.1 கிலோமீட்டரோட நல்லா போச்சுது. அதுக்கு பிறகு ஒரு வந்து நம்ம ஹார்ட் லேண்ட் ஆயிடுச்சு. அப்போ அதுல உள்ள இதுல வந்து அந்த என்ன காரணம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தேசிய அளவில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுக்கு என்னதான் தலைவராக போட்டிருந்தாங்க. நாங்க வந்து அதுல வந்து எல்லாம் இது பண்ணி என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சு ஒரு 107 ரெக்கமெண்டேஷன் கொடுத்து 107 இம்ப்ரூவ்மெண்ட் நாங்க வந்து சந்திரயான் 3ல செய்தாக்கும் சந்திரயான் 3 வெற்றி அடைஞ்சது. அதுக்கும் எங்க எல்பிஎஸ்சியில இப்போ எனக்கு கைடன்ஸ் உள்ள எல்பிஎஸ்சி சென்டர்ல இருந்து ப்ரொபல்ஷன் சிஸ்டம் தான் நாங்க தான் அப்ளை பண்ணோம். அது ஒரு ஒரு மேஜர் சக்சஸ். ஏன்னா இந்தியா இஸ் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி. நம்ம நாடு தான் முத சந்திரயான் அந்த நிலாவில் உள்ள தென்துருவத்துல போய் இறங்கின முதல் நாடு. அதுக்கு வந்து ஒரு வேலை செய்யறதுக்கு கிடைச்சது ஒரு பெரிய ஒரு பெருமையாட்டு நான் நினைக்கிறேன். சார், இப்போ ஒரு தமிழரா ரொம்ப பெருமையான ஒரு நிகழ்வு. இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? இளைஞர்களுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு கடின உழைப்புக்கு ஈடு என்ன ஏதும் இல்லை என்று நான் நினைக்கிறேன். நம்ம நாட்டில் இப்போ வந்து முன்னாடி மாதிரில நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த நாட்டுக்கு சேவை செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஸ்பேஸ் ப்ரோக்ராம் மட்டும் இல்லை, இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மூலம் நிறைய எல்லா டிபார்ட்மெண்ட் மூலம் நம்ம இது பண்ணலாம். வந்து நம்ம நாடு வந்து இப்போ வந்து ஒரு ரொம்ப பின்தங்கிய நிலையில இருந்து இன்னைக்கு வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த நாடை எட்டக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும். கண்டிப்பா நம்ம 100 இயர்ஸ் சுதந்திரத்தை கொண்டாடுறதுக்கு முன்னுக்கு கண்டிப்பா நம்ம நாடு ஒரு வளர்ந்த நாடாட்டு மாறும். அதுக்கு எல்லா இளைஞர்களும் வந்து அதுக்கு வந்து பங்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நேரத்துல உங்களுடைய பள்ளி தருணங்கள், கல்லூரி தருணங்கள், நீங்க நினைவு கூறக்கூடிய ஆசிரியர்கள் அப்படி ஏதாவது யாராச்சும் சார்? ஐயோ, எனக்கு வந்து நான் ஆசிரியர்கள் எல்லாரையுமே நான் பிரைமரி எஜுகேஷன்ல இருந்து பிஹெச்டி வரை எல்லாருமே நான் ஒரு கடவுளுக்கு இணையாட்டு பார்க்கக்கூடிய ஒரு மாணவனாக்கும். அவங்கள்ட்ட ஒரு பிளஸிங்னாலையும் எனக்கு ஆஃபீஸர்ஸ் அவங்க பிளஸிங்னாலையும் இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒய்ஃபு பிள்ளைகள் இவங்க எல்லாருடைய ஒரு சப்போர்ட்னாலும் தான் அந்த ஒரு நிலைக்கு வர முடியுது. குறிப்பா சிவன் சாருக்கு பிறகு மீண்டும் ஒரு தமிழர் வந்து இந்த இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தினுடைய தலைவராகிறாங்க. பிரதமருடைய அந்த அணுகுமுறை எப்படி பாக்குறீங்க? மீண்டும் ஒரு வாய்ப்பு தமிழர்களுக்கான அந்த வாய்ப்பு இது வந்து இது வந்து நம்ம நாட்டுக்கு, இந்திய நாட்டுக்குள்ள இதாட்டு நம்ம கருதணும். ஒரு இதாட்டு சொல்றதை விட அது வந்து எங்க இந்திய விண்வெளி துறையில பாத்தீங்கன்னா இந்த நல்ல வேலை செய்யறவங்க, திறமையாட்டு உள்ளவங்க எங்கிருந்து வந்தாலும் அவங்கள நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்படிதான் பிரதம மந்திரி எப்படி நல்ல வேலை செய்யறவங்களை பார்த்து தான் இந்த மாதிரி பொறுப்புகளை கொடுக்குறாங்க.
உங்களுடைய இளமை கால கனவு என்னவா இருந்துச்சுங்க சார்? இப்போ இவ்வளவு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட், உங்களுடைய இளமை கால கனவு என்னவா இருந்துச்சுங்க சார்? இளமை காலத்துல நல்லா படிக்கணும், படிச்சு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கு பிறகு ஐஎஸ்ஆர் சேர்ந்த பிறகு இப்போ 41 வருஷம் ஆச்சு ஐஎஸ்ஆர் சேர்ந்து. இங்க நம்மளுக்கு கிரேஜிங் ராக்கெட் என்ஜின் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அது நம்மளுக்கு நம்ம தான் தயாரிச்சு நம்ம தான் டெவலப் பண்ணது. அதுக்கு நான் ப்ராஜெக்ட் டைரக்டரா இருந்தேன். இருந்து அதுல உலக சாதனை வரை செய்யிருக்கோம். மற்ற நாட்டை விட குறைஞ்ச டைம்ல டெவலப் பண்ணி நம்ம வெற்றி அடைஞ்சிருக்கோம். அப்படி 3 உலக சாதனை அதில் செய்யிருக்கோம். அப்படி எல்லாம் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சார், வர 9ஆம் தேதி 8 மணிக்கு ஸ்பேஸ் டாக்கிங் நடக்க போகுது. அதை பற்றின ஒரு சில, ஏன்னா இப்போ சேர்மனாக உங்களுடைய கருத்துக்கள் இன்னும் ஒரு நாட்கள்ல பொறுப்பேற்கக்கூடிய நிலையில். ஆமா, அது நாங்க கழிஞ்ச இந்த டிசம்பர் 30ஆம் தேதி பிஎஸ்எல்வி மூலம் 2 செயற்கைக்கோள்கள் ஸ்பீடப்சனி செல்லக்கூடிய 2 செயற்கைக்கோள்கள் போட்டிருக்கோம். 2 செயற்கைக்கோள் அனுப்பும் போது 11 கிலோமீட்டர் தூரத்துல 2 செயற்கைக்கோள் இருந்தது. இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் கேப்ல கொண்டு வந்திருக்கோம். இதை இனி 9ஆம் தேதி அதை டாக் பண்ண போறோம். டாக்கிங்னா ரொம்ப இணைச்சி ஒன்னாட்டு ஆக்க போறோம். அதே மாதிரி ஒன்னாட்டு ஆக்கிட்டு அது பிறகு 2வது செப்பரேட்டும் பண்ணுவோம். இது நம்ம ஃபியூச்சர் ப்ரோக்ராமுக்கு, சந்திரயான் 4க்கு, அதுபோல ஆட்களை நிலாவுக்கு கொண்டு போகக்கூடிய ப்ரோக்ராம், அந்த இந்திய ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டுறதுக்கு, அந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி யூஸ் ஆகும். ரொம்ப மகிழ்ச்சிங்க சார், ரொம்ப வாழ்த்துக்கள்ங்க சார். விரைவில் சந்திக்கலாம் சார்.